ஆண்டவர் வெறுமையான படகை நிரப்புகிற தேவன், வெறுமையான காரியங்களை நிரப்புவார். இதுவரைக்கும் நான் ஒரு பெரிய மரம் போல வளர்ந்திருக்கேன், எனக்கு ஒரு கனியும் இல்லை, நான் இதுவரைக்கும் கனி கொடுக்கல என்று சொன்னார். ஆண்டவர் எப்படியா கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே நாட்டப்பட்ட ஒலிவ மர கன்றுகளை போல வளர்ந்து பெருகுகிறவர்களாய், வளருகிறவர்களாய், கனி தருகிறவர்களாய், கனி தருந்து பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல அப்படிதான் பார்க்கிறார். எப்படியா ஒரு வாழை மரம் கனி இல்லாமல் இருந்து மரத்தில் இருக்கும் போது பழுத்து கனி கொடுக்கிறதாய் மாறுகிறதோ, இன்றைக்கு சபையை ஆண்டவர் உங்களெல்லாம் நீங்க இதுவரைக்கும் கனி இல்லாமல் இருந்தா இனி கனி கொடுக்கிறவர்களாய், கனிந்த கனி கொடுக்கிறவர்களாய், அநேகருக்கு பிரயோஜனமான கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற பண்ணுகிறார். அதற்கு தேவை கீழ்ப்படிதல். எங்க சபைக்கு அந்த கீழ்ப்படிதலை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கீழ்ப்படிதலை தாங்க, என் குடும்பத்துக்கு கீழ்ப்படிதலை தாங்க. இந்த சுத்திகரிப்பு எனக்கு தேவை, இந்த பரிசுத்தம் எனக்கு தேவை. ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாம் ஒருவேளை அந்த வாழை மரத்தை போல, அதனுடைய கனியை போல காயா இருக்கும் போது துவர்ப்பா ஒன்றுக்கும் அது எந்தருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும். ஆனா அது கனிந்த போது அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுகிறது போல இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெறுமை அப்படிப்பட்ட கனிந்தற்ற வாழ்க்கையா, அல்லது அது கனிந்தில்லாதபடி இருக்கிறத வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட எல்லா கசப்பையும் எல்லா வெறுமையும் மாற்றி கனி உள்ளவர்களாய் மாற்ற போகிறார். கீழ்ப்படிந்தால் கனி உள்ளவர்களாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில உங்க வேலையில எதெல்லாம் அப்படி கனி கொடுக்காமல் இருக்கிற கனி கொடுக்க பண்ணுவார். உங்க குடும்பத்துல கனி கொடுக்க பண்ணுவார். உன்னுடைய சரீரத்தை கனி கொடுக்க பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் திரும்பாது. தேவன் விரும்புகிற கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எது? முழு மனதாய் இயேசுவையே நேசிப்பதுதான் கீழ்ப்படிதலின் அடையாளம். கீழ்ப்படியாமை எது? ஏன் சுய இஷ்டத்தை எல்லாம் செய்யறதுதான் கீழ்ப்படியாமையின் அடையாளம். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா.